வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வெறும் கதை இல்ல. வரலாறு, புராணம், அற்புதம். இது மூணும் ஒன்னா கலந்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. திருச்செந்தூர்ல நடந்த ஒரு பெரிய கொள்ளை, ஒரு பிரம்மாண்டமான போர், அப்புறம் கடலுக்குள்ள இருந்து ஒரு சுவாமி எப்படி மீண்டு வந்துச்சுங்கிற கதை இது. நம்ம கதை ரொம்ப பழங்காலத்துல ஆரம்பிக்கல. ஒரு 1649ல ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஐரோப்பிய படை திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள புகுந்து அதை கைப்பற்றி ஒரு இராணுவ தளமாவே மாத்திட்டாங்க. இது ஒரு புனிதமான இடத்துல நடந்த ஒரு காலனித்துவ ஆக்கிரமிப்பு கதை. ஒரு போர்ல இதெல்லாம் நடக்குது சரி. ஆனா திருடு போன அந்த சாமி சிலை அது எப்படி திரும்பவும் அதோட இடத்துக்கே வந்துச்சு? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. வாங்க இத பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். முதல்ல அந்த கோவில் கொள்ளை எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். சரித்திரத்துல பதிவான உண்மையான தகவல்களை வச்சு ஆரம்பிக்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாம் எவ்ளோ வேகமா நடந்திருக்குன்னு. February 6ஆம் தேதி டச் படை உள்ள வருது. 20ஆம் தேதி கோவிலையே ஒரு இராணுவ தளமா மாத்திடுறாங்க. சில நாள்லயே உள்ளூர் படைகளோட சண்டை. கடைசியில மார்ச் மாசம் கோவிலோட முக்கிய சிலைகளையே தூக்கிட்டு கடல் வழியா தப்பிச்சு போயிட்டாங்க. ஒரே மாசத்துக்குள்ள இவ்ளோ விஷயங்களும் நடந்திருக்கு. இது எவ்ளோ பெரிய கொடூரமான ஆக்கிரமிப்புன்னு பாருங்க. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது இல்லையா? எதுக்காக ஒரு ஐரோப்பிய படை வந்து ஒரு கோவிலை கைப்பற்றணும்? அந்த இடத்துக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம்? இதுக்கு பதில் தெரியணும்னா நம்ம கால இயந்திரத்துல ஏறி புராண காலத்துக்கு போகணும். திருச்செந்தூர் வெறும் கோவில் மட்டும் இல்ல, இந்து புராணங்கள் படி அது ஒரு மிகப்பெரிய போர்க்களம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு பிரம்மாண்டமான போர்க்களம். ஆமா, சூரனை வதம் செஞ்ச இடம் அதுதான். பாருங்க, ஒரே கடற்கரையில 2 பெரிய போர்கள் நடந்திருக்கு. ஒன்னு 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் நடந்த வரலாற்று போர். இது அதிகாரத்துக்கான சண்டை. இன்னொன்னு காலத்துக்கும் முற்பட்ட ஆதிகால போர். முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்தது. அதை இந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்க காப்பாத்துறதுக்கான சண்டை. சூரசம்ஹாரம்னா என்ன? சுருக்கமா சொல்லணும்னா சூரனோட அழிவு. தேவர்களை எல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சிருந்த சூரபத்மன்கிற அசுரனை நம்ம முருகன் தோற்கடிச்ச கதை தான் இது. இந்த மாபெரும் போர் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். அதனாலதான் முன்னாடி அதுக்கு திருச்சீரலவாய்னு பேர் இருந்துச்சு. இந்த போர் மொத்தம் 6 நாள் நடந்துச்சு. முதல்ல தேவர்கள் எல்லாம் சூரபத்மன் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்தச் சொல்லி சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. அவங்களுக்காக சிவன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகனை உருவாக்குறார். முருகன் தன்னோட போர் பாசறைய திருச்சீரலைவாய் கடற்கரையில தான் அமைக்கிறார். சண்டையோட இறுதி கட்டத்துல சூரபத்மன் தோத்து போற நிலைமையில ஒரு பெரிய மாமரமா மாறி ஒளிஞ்சுக்கிறான். ஆனா முருகன் தன்னோட வேலை எரிஞ்சு அந்த மரத்தை 2ஆ பிளக்குறார். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த 2 துண்டையும் முருகன் அழிக்கல. ஒன்ன மயிலா மாத்தி தன் வாகனமா வச்சுக்கிறார், இன்னொன்ன சேவலா மாத்தி தன் கொடியில வச்சுக்கிறார். அதாவது எதிரியோட சக்தியையும் தனக்குள்ள உள்வாங்கிக்கிறார். இதனாலதான் திருச்செந்தூர் வெறும் கோவில் அல்ல, ஒரு மாபெரும் வெற்றியோட நினைவு சின்னம். சரி, நம்ம மறுபடியும் 17ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். டச்சுக்காரங்க திருடிட்டு போன அந்த சிலைகளுக்கு என்னாச்சு? இதுல 2 விதமான கதைகள் இருக்கு. ஒன்னு வரலாறு சொல்றது, இன்னொன்னு ஐதீகம் சொல்றது. வரலாற்று பதிவுகள் படி பார்த்தா வடமலையப்ப பிள்ளைன்னு ஒரு உள்ளூர் நிர்வாகி இருந்திருக்காரு. அவரு டச்சுக்காரங்க கட்டுப்பாட்டுல இருந்த இலங்கைக்கு தூதர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சு 1651ல சிலைகள் முறைப்படி திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ராஜதந்திர ரீதியான வெற்றி. ஆனா ஐதீக கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, டச்சுக்காரங்க கப்பல்ல சிலைகளோட தப்பிச்சு போகும்போது திடீர்னு கடல்ல ஒரு பயங்கர புயல் அடிச்சதாம். இது சாமி சிலையால தான் நடக்குதுன்னு பயந்து போன மாலுமிகள் அந்த சிலைகளை தூக்கி கடல்லையே போட்டுட்டாங்களாம். போட்ட அடுத்த நிமிஷம் கடல் அமைதியாயிடுச்சாம். பல வருஷங்கள் கழிச்சு அதே வடமலையப்ப பிள்ளையோட கனவுல முருகனே வந்து சிலைகள் எங்க இருக்குன்னு சொன்னதா ஐதீகம். நான் இருக்கிற இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மெதக்கும், அந்த இடத்துக்கு மேல ஒரு கழுகு வட்டமிடுன்னு குறிப்பு கொடுத்தாராம். இந்த கனவை நம்பி வடமலையப்ப பிள்ளை உள்ளூர்ல இருக்கிற சிறந்த நீச்சல் வீரர்களோட கடலுக்கு போயிருக்கார். என்ன ஆச்சரியம்னா, கனவுல சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல எலுமிச்சம்பழம் மிதந்திருக்கு, அதுக்கு மேல கழுகு வட்டமிட்டிருக்கு. உடனே அந்த இடத்துல கடலுக்குள்ள குதிச்சு பார்த்தா சண்முகர், நடராஜர் சிலைகள் 2மே கடலுக்கு அடியில பத்திரமா இருந்திருக்கு. அந்த சிலைகளை மீட்டு 1653ல மறுபடியும் கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சாங்க. இந்த சிலை மீட்கப்பட்ட கதை மட்டுமே திருச்செந்தூரோட அற்புதம் இல்லை. அங்க இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்கு, காலத்தையே கடந்து நிக்குது. வாங்க அதுல சிலத பாப்போம். இந்த கோவிலோட வயசு என்ன தெரியுமா? சுமார் 3000 வருஷம். நினைச்சு பாருங்க, சங்க இலக்கியங்கள்லயே இத பத்தின குறிப்புகள் இருக்கு.
நம்ம தமிழ் நாகரிகம் எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கு இது ஒரு வாழும் சாட்சி. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கோவிலோட கருவறை கடல் மட்டத்திலிருந்து 10 அடிக்கு கீழே இருக்கு. கடல் பக்கத்திலேயே இருந்தும் இதுவரைக்கும் ஒரு துளி தண்ணி கூட உள்ள போனதில்லையாம். இது எவ்ளோ பெரிய கட்டடக்கலை அதிசயம்! அங்க நாழிக்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு. சுத்தி இருக்கிற கடல் தண்ணி உப்பு கரிக்கும். ஆனா அந்த கிணத்திலிருந்து வர தண்ணி மட்டும் அவ்ளோ சுவையா இனிப்பா இருக்கும். புராணப்படி சூரசம்ஹார போருக்கு பிறகு தன்னோட படை வீரர்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காக முருகன் தன் வேலாலேயே இந்த கிணற்ற உருவாக்கினதா சொல்றாங்க. நம்ம காலத்திலே நடந்த ஒரு அதிசயம்னா 2004 சுனாமி தான். கடல் அலைகள் பல மைல் தூரம் ஊருக்குள்ள புகுந்து பயங்கர சேதத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா திருச்செந்தூர் கோவில் கிட்ட வந்த அலைகள் கோவில் சுவரை தொடாமலே பின்வாங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. கோவிலுக்கு ஒரு சின்ன சேதம் கூட ஏற்படல. ஆக திருச்செந்தூருங்கிறது வெறும் கோவில் இல்ல, அது வரலாறு, புராணம், அற்புதம் 3 ஒன்னா கலக்கிற ஒரு இடம். இங்க வரலாற்று உண்மைகளும் இருக்கு, காலங்காலமா சொல்லப்படுற கதைகளும் இருக்கு, அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு. ஒருவேளை இந்த 3 ஒன்னா சேர்றதுதான் ஒரு இடத்தோட உண்மையான சக்தியா இருக்குமோ? இந்த வரலாற்று பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.